அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதல் உம்னி முடிவு உம்னி. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்காக நல்ல நல்ல பயனுள்ள வீடியோக்களை தேர்ந்தெடுத்து போறதுக்கு. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் இஎம்ஐ மொரட்டோரியம் தொடர்பான எந்த அறிவிப்பும் பெருசா இல்லை. இந்த கேஸ் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒத்தி வச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த கேஸை எப்போ முடிப்பாங்க, ஏதாவது மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இது வரைக்குமே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வட்டிக்கு வட்டி வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாரும் வந்து மிகப்பெரிய போனஸ், தீபாவளி போனஸ் வரப்போகுது, பெரிய அமௌண்ட் வரப்போகுது, வட்டி வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படி எல்லாம் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வட்டி டைரெக்டாக கேன்சல் பண்ணல, வட்டிக்கு வட்டி தான் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெரிய இம்பேக்ட் வந்து எதுவும் கிரியேட் பண்ணாது, எந்த பெரிய அமௌண்ட்டும் வர போகிறது இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நவம்பர் 6, நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி கிரெடிட் பண்ணியிருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர் ஒருத்தருக்கும் வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு, அது என் கூட ஷேர் பண்ணாரு. அதான் உங்க கூட நானும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல லோன் எடுத்திருக்காரு, ஹோம் லோன். கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சத்துக்கு எடுத்திருக்காருன்னு சொன்னாரு. ஒரு 3 லட்ச ரூபாய் பே பண்ணியிருக்காரு, மிச்சம் 32 லட்ச ரூபாய் வந்து ரிமைனிங் பிரின்சிபல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு, என்ன எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி சைட்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ் கிரைட்டீரியா அமௌண்ட் வந்து நாங்கள் லோன் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் டெபாசிட் பண்ணிடுறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஎம் இஎம்ஐ அப்படி இல்லைனா இஎம்ஐ அமௌண்ட்டில் வந்து இந்த மாதத்துக்கான கட்டத்தில் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2586 ரூபாய் வந்திருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு 68 ரூபாய். அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ் கிரைட்டீரியா அமௌண்ட்டில் வரும். உங்கள் லோன் அமௌண்ட் வந்து 10 லட்சமாக இருந்தால் 680 ரூபாய் வரும். இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த யூஸும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, என்ன கேல்குலேஷன் வந்துச்சு, நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கோ உங்கள் லோன் அமௌண்ட்டையும் உங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆச்சோ அதையே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இந்த தீபாவளி போனஸை வச்சு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த போனஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.